வணக்கம், என் பேர் அஜய் வாசன். நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். எல்பியூன்னு ஒரு யூனிவர்சிட்டி பஞ்சாபில் படிச்சுட்டு இருக்கோம். அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல. அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோடனே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணோம். அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம். நீங்கள் இருக்க யூனிவர்சிட்டிக்கு பார்டருக்கு எவ்வளோ தூரம் எந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்துச்சா, எப்படி தூக்கம் வந்துச்சா, அந்த சவுண்ட் இருந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது? சவுண்ட் எதுவும் இல்லை, பட் ஆனால் விஷுவல்ஸாக எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து பார்டர் நீங்கள் எடுத்துருக்கீங்க? பார்டர் எங்களுக்கும் பார்டருக்கும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். பத்தான்கோட் எங்களுக்கும் 120. மென்டாலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமில் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு, அதே டைமில் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்கலேட் ஆகிட்டு இருந்ததுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான். கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா வீட்டில் என்ன பண்ணாங்க? வீட்டில் வந்து கால் பண்ணாங்களா? வீட்டில் எப்படி தெரியும்? வீட்டிலேருந்து கால் பண்ணி அவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் டெல்லி வந்து அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணலாம் வந்தோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டு டெல்லி வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு டெல்லி. அதுக்கப்புறம் அக்காமடேஷனுக்குலாம் இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நைட் ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபுட்டெல்லாம் போட்டு அங்கே எப்படி மாணவர்கள் இருக்காங்களா? அங்கே படித்தவங்க இருக்காங்களா? அவங்களும் வந்துருக்காங்களா? மோஸ்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் கிளம்புனப்போ வரைக்கும் நிறைய பேர் சீரியஸாக இல்லை. அதுக்கப்புறம் நேற்று ரீசெண்டாக அங்கே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பித்தோடனே எல்லாருமே எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சோம். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் எந்த மாதிரி உங்களை கவனிச்சாங்க? டெல்லி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ என் பேர் நவீன், நான் கோயம்புத்தூர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம். சரி எவாக்குவேட் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு ஏர்லியராகவே கண்டிச்சு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லாருமே நாங்கள் பசங்க ஒரு 12 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிது. ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ கிளம்பும் போதையே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரையுமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று. ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாங்க. 5 மினிட்ஸ் ஒன்று எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்டு சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களே காரெலாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்இன் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிட்டாங்க. பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு எப்படி வந்தீங்க? பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு அதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது பிளாக் அவுட் ஆச்சு. கரண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ அதிலே பசங்க எல்லாருமே பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். வண்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 12 டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு 7:40க்கு ஏறணும். மத்தியானம் ஒரு 4 o'clock போல் டெல்லி ரீச் ஆகிடும். அங்கே வந்து ஒரு வார் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கே வந்து அங்கே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுங்க? ஏன்னா பிளாக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சவுண்டு கூட ஒரு விதமான பேனிக் நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அதை கடந்து வந்தீங்க? எப்படி அதை கடந்து? அதுதான் ஒரு 1 வீக்காகவே இந்த பேஜ் போயிட்டு இருந்துச்சு, கிளம்பலாமா கிளம்ப வேணாமான்னு சொல்லி. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்போதைக்கு எதுவும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இந்த எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது பிளாக் அவுட் ஆனவொன்னா சரி எப்படியும் நம்மளை இவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லோரும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது, லக்கியாக நாங்கள் ஏர்லியராக கிளம்புனதுனால நாங்கள் ஈஸியாக டெல்லி ரீச் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதான் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பாதி பசங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் பசங்க கிளம்பி வந்து குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்காங்களா? உங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்களா? இருக்காங்க சார். எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. எல்லாருமே யூனிவர்சிட்டி இவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போங்க, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாம் நடந்ததுனால தான் உங்களால் இயர்லியாக கிளம்ப முடியல? இல்லை, எக்ஸாம் எல்லாம் ஸ்கெடியூலில் இருந்துச்சு. நம்ம செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதுதான் என்ன நோட்டிஃபிகேஷன்றது சொல்லாமல் இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் கிளம்பும் போது அதையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் சரி எக்ஸாம்ஸ் தானே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். கிளம்ப நாங்கள் பஸ்ஸில் போகும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லாரையும் கிளம்பிடுங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. கம்யூனிகேஷனாக கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக போகுது.
நான் இங்கே டெல்லி ரீச் ஆனதுலேருந்து தமிழ்நாடு டீம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். கேர்ள்ஸ் இருந்தாங்க எங்களோட, ஸோ அவங்களையும் மனசில் வச்சுட்டு எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பசங்க எங்கே வேணாலும் தங்கிடலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ரெஸ்க்யூ டீமுக்கு ஒரு தடவை தான் கால் பண்ணோம். 12 பேருமே அவங்க எல்லா நேமையும் நோட் பண்ணி எல்லோரும் கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி, ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணி, திரும்பி வந்து இறக்கி ஏர்போர்ட்டில் திரும்பி ட்ராப் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் ஏறிட்டிங்களான்ற அளவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு தான் சார் இருந்துச்சு. என் பேர் தபித், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஃப்ரைடே நைட் கரண்ட்டு ஆஃப் ஆச்சு, அதுவும் இல்லாமல் வானத்தில் ராக்கெட் இதானெல்லாம் பார்த்தனால பேனிக் ஆகிட்டோம். பேரண்ட்ஸும் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க, என்ன ஆனாலும் பார்த்து பத்திரமா எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அங்கேருந்து பஸ் பிடிச்சி டெல்லி வந்துட்டோம். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ரெஸ்க்யூ டீம் கால் பண்ணி பேசணும், அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ரெஸ்க்யூ டீம் வந்து அவங்க தமிழ்நாடு ஹவுஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு சாப்பிட வச்சு அவங்களே ஏர்போர்ட் வரைக்கும் வந்து விட்டு உள்ளே போகிற வரைக்கும் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. மொபைல் கம்யூனிகேஷன் இப்போ வீட்டுக்கு கூப்பிடுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன்லாம் பேச முடிஞ்சுது. சிக்னலெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஃபோன்லாம் பேசிட்டு தான் அது. மொபைல் ஏடிஎம் மட்டும் இதாகிடுச்சு. 2 வீக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. ஏடிஎம் காசு எடுக்க முடியாமல் போயிடும். யூனிவர்சிட்டியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அவங்க அந்த மாணவர்கள்லாம் சொந்தம் கிளம்பிட்டாங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்தோம், எங்களை பார்த்து நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் காலேஜும் க்ளோஸ்ட், அவங்களும் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா தான் பார்த்துட்ருக்காங்க காலேஜ்லேருந்து. உணவெல்லாம் ஒரு இது இல்லாமல் எல்லா நாளும் கிடச்சிருச்சு.